ஜக்கரியா 4ஆம் அதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். जकरिया के चौथे अध्याय के बारे में हम देखने वाले हैं. இந்த 4ஆம் அதிகாரத்துல इस चौथे अध्याय के अंदर அதுல நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்றார். बहुत सारे बातों को परमेश्वर बोलता है. நம்ம போன மாசம் வந்து 3வது சாப்டர் பற்றி பார்த்தோம். पिछले महीने हमने तीसरे अध्याय के बारे में देखा. இந்த 3வது ஜக்கரியா 3rd சாப்டர்ல நம்ம பார்க்கும்போது और जकरिया के तीसरे अध्याय में जब हमने देखा அதுல ஃபுல்லா யெகோஷுவாவை பற்றி பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்தோம். उसमें पूरा यहोशुआ के बारे में, यीशु मसीह के बारे में हमने देखा. கம்ப்ளீட் அவர் என்னென்ன செய்வார் அப்படிங்கற காரியத்தை குறித்து பார்த்தோம். पूरी तरह से हमने देखा कि वो क्या क्या करेगा. அது வந்து கம்ப்ளீட் டைபாலஜி. वो पूरी तरह से एक प्रतिरूप जैसा था. அதுல ஒரு காரியம் அந்த 3வது சாப்டர்ல और तीसरे अध्याय में एक बात जो है அது நான் பிறகு சொல்றேன் அப்படினு சொல்லியிருந்தேன். उसमें मैंने कहा था कि उसे मैं बाद में बताऊंगा. அத நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उस वचन को हम पढ़ेंगे. வாசிப்போம். ஜக்கரியா 3ஆம் அதிகாரம், जकरिया तीसरा अध्याय, அதுல 2ஆம் वचनத்தை நம்ம வாசிக்கலாம். दूसरे वचन को पढ़ेंगे. तब यहोवा ने शैतान से कहा, हे शैतान, यहोवा तुझे घुड़के, यहोवा जो यरूशलेम को अपना लेता है वह तुझे घुड़के, क्या यह आग से निकलती हुई लुपटी सी नहीं है? இங்க பைபிள் சொல்லுது, यह कलाम कहती है, இது அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி அல்லவோ அப்படினு சொல்லி பைபிள் சொல்லுது. ये आग में से निकाली गई लुकटी नहीं है. அது என்ன அர்த்தம் என்னது? उसका मतलब क्या है? இப்போ யோசுவாவை பற்றி பார்க்கிறோம். योशुआ के बारे में हम देखते हैं. அவர்தான் பிரதான ஆசாரியன் இந்த சாப்டர்ல. वो इस कलाम के अंदर, इस अध्याय के अंदर वो महायाजक है. பிசாசு வலது பர்சத்திலிருந்து குற்றம் சாட்டுறான். और शैतान दाहिने ओर से गुनाह बताता है. அப்ப கர்த்தர் சொல்றாரு, तब परमेश्वर कहता है, இவன் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி அல்லவோ? ये आग से निकाला गया लुकटी नहीं है क्या? அந்த அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் யாரு? तो आग से निकाला हुआ कौन है? யெகோஷுவா அந்த உலகத்தில் இருக்கும்போது, यहोशुआ जब इस संसार में थे, அவர் எங்க போய் பிரசங்கம் பண்ண, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது, और मर के वहां पर दफन करते समय में அவர் எங்க போய் பிரசங்கம் பண்ணாரா? कहां जाके प्रचार किए? காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தார். वो बंदी गृह में जो आत्माएं थी वहां पर प्रचार कर रहा था. நோவாவுடைய நாட்கள்ல யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருந்தார்களோ, नूह के समय में जो पालन नहीं करते थे, அவங்க எல்லாரையும் இங்க அக்கினியில் அடைச்சு வச்சிருக்காரு. उन सभी को इस अग्नि के अंदर छिपा बंद करके रखा है. கர்த்தர் கீழே இறங்கி, परमेश्वर नीचे उतरकर அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு ஏறுறார். और बंदी गृह में जो है उन्हें अपने बंधन में बंदी बनाकर उन्हें ले जाता है. அந்த அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட அவர்தான் ஒரு கொள்ளி. वो आग से निकाला गया लुटी वही है. யெகோஷுவா அந்த பாதாளத்துக்கு போய், यहोशुआ उस पाताल में जाकर அவர் பாதாளத்தை ஜெயித்தார். वो पाताल पर जय पाया. அந்த அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி யெகோஷுவா தான். और उस अग्नि में से निकाला गया लुकटी वही है, यहोशुआ ही है. அவர்தான் அந்த காரியத்துக்கு சொந்தமாக முடியும். आज वही इस चीज के लिए हकदार हो सकता है. இப்போ 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, चौथे अध्याय में यदि हम देखेंगे, जकरिया 4ஆம் அதிகாரம் 1ஆம் वचनத்தை வாசிப்போம். जकरिया चौथा अध्याय के पहले वचन को हम पढ़ेंगे. फिर जो दूत मुझसे बातें करता था उसने आकर मुझे ऐसा जगाया जैसा कोई नींद से जगाया जाए. उसने मुझसे पूछा, तुझे क्या दिखाई पड़ता है? मैंने कहा, एक दीवट है जो संपूर्ण सोने की है और उसका कटोरा उसकी चोटी पर है और उस पर उसके 7 दीपक हैं जिनके ऊपर बत्ती के लिए 7 नालियां हैं. दीवट के पास जैतून के 2 वृक्ष हैं, एक उस कटोरे के दाहिने ओर और दूसरी उसकी बाईं ओर. तब मैंने उस दूत से जो मुझसे बातें करता था पूछा, हे मेरे प्रभु, ये क्या है? பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இங்க ஜக்கரியாக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். जकरिया को परमेश्वर एक दर्शन देता है. அந்த தரிசனத்துல என்னத்தை காமிக்கிறார்னா, और दर्शन में क्या देखता है? அங்க மெனோராவை காமிக்கிறார். वो मेनोरा को देखता है. இந்த மெனோராவை காமிச்சு, मेनोरा को दिखाकर, அது பக்கத்துல 2 மரம், ஒலிவ மரம் இருக்குதாம். और उसके बगल में 2 ओलिव के जैतून के वृक्ष हैं. இப்படி ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கறான். ऐसे एक दर्शन को देखता है. இத பார்த்த பிறகு देखते ही இங்க ஜக்கரியாட்ட தூதன் கேக்குறார், जकरिया के
पास दूत पूछता है இது என்னன்னு கேக்குறாரு. ये क्या है? அப்போ ஜக்கரியா சொல்ற எனக்கு தெரியாது. तो जकरिया कहता है कि मैं नहीं जानता, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. मैं नहीं जानता। எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? और वो कैसा कह सकता है कि मुझे नहीं मालूम है? அவனுக்கு நல்லா தெரியும் இது மெனோரா. वो अच्छी तरह से जानता है कि मेनोरा है இந்த ரெண்டு ஒலிவ மரம்னு நல்லா தெரியும். और ये दोनों जैतून के वृक्ष है करके जानता है। அப்ப இவன் கிளியரா சொல்லலாம், तो ये स्पष्ट रूप से कह सकता था, இது மெனோரா கர்த்தாவே, हे प्रभु ये मेनोरा है இது ரெண்டு ஒலிவ மரம்னு சொல்லலாம். और ये दोनों जैतून के वृक्ष हैं। ஆனா அவன் சொன்னது என்ன? लेकिन उसने क्या कहा? அது என்னன்ட்டே எனக்கு தெரியாது. वो नहीं, उसने कहा कि मैं नहीं जानता वो क्या है। அப்ப இதுல ஏதோ ஒரு காரியம் அடங்கி இருக்குது. वो इसमें कुछ तो बात छुपा हुआ இதுல है, ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்குது. इसके अंदर कोई तो गुप्त बात है। ஜக்கரியா இது தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? और जकरिया में नहीं जानता करके कैसे बोल सकता है? இப்போ உங்களுக்கு இத கர்த்தர் காமிக்கிறார்னு வைங்க. आप समझ लीजिए कि आपको परमेश्वर ये दिखाता है, அப்ப நீங்க கிளியரா சொல்லலாம், तो आप सही तरीके से बता நான் सकते हैं சொப்பனத்துல மெனோரா பார்த்தேன். मैं स्वप्न में एक मेनोरा देखा। அப்ப என்னன்னு கேட்டா அது மெனோரா அப்படினு तो சொல்லுவீங்க. क्या है करके बोलेंगे तो आप मेनोरा कहेंगे। ஆனா ஜக்கரியா சொல்றாரு, लेकिन जकरिया कहता है எனக்கு இது என்னட்டே தெரியாது. कि मैं नहीं जानता ये क्या है, அது என்னட்டே எனக்கு தெரியாதுன்னு वो சொல்றாரு. क्या है करके मैं नहीं जानता। அடுத்த வசனத்தை வாசிங்க. अगले वचन को हम पढ़ेंगे। हे मेरे प्रभु ये क्या है? போதும் போதும் பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है இந்த எனக்கு தெரியாதுன்னு சொன்ன பிறகு मुझे मालूम नहीं करके बोलने के बाद கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. परमेश्वर जवाब देता है, அதுக்கு ஆன்சர் கொடுக்கிறார். उसका जवाब देता है। இது என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கொடுக்கிறார். ये क्या है इसका जवाब देता है। நம்ம இன்னைக்கு இது பார்த்த உடனே சொல்லிரலாம், हम इसे देख के बोल सकते हैं இது மெனோரா இருக்குது, ये मेनोरा है இங்க ரெண்டு ஓலிவ் ட்ரீ இருக்குது, और दो ओलिव के जैतून के वृक्ष हैं। எவ்வளவு கிளியரா அங்க காமிக்கிறாரு. और कितने स्पष्ट रूप से यहाँ पर दिखाया ஆனா गया है। ஜக்கரியா சொல்ற எனக்கு தெரியாது. लेकिन जकरिया कहता है मैं नहीं जानता। நீங்க எரேமியா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா, यिर्मयाह भविष्यद्वक्ता को देखेंगे तो எரேமியா தீர்க்கதரிசி ஒரு மரத்தை காமிக்கிறார். यिर्मयाह भविष्यद्वक्ता को एक वृक्ष दिखाता है। இது என்னன்னு கேட்கும்போது ये क्या है करके दिखाते समय அப்போ ஜெரேமியா சொல்றார், तब यिर्मयाह कहता है இது அல்மோன் ட்ரீ, ये अल्मोंड ट्री है, இது அல்மோன் ட்ரீ. ये अल्मोंड ट्री है। அது கிளியரா சொன்னாரு. उसको स्पष्ट रूप से कहता ஆனா है। ஜக்கரியா ஏன் சொல்லல? लेकिन जकरिया ने क्यों नहीं कहा எனக்கு தெரியாதுன்னு ஏன் சொல்லணும்? मुझे नहीं मालूम, ऐसे क्यों कहा कहना है? ஜக்கரியா ஒரு தீர்க்கதரிசி. जकरिया एक भविष्यद्वक्ता है, அவனுடைய பார்வையும் நம்ம பார்வையும் வித்தியாசமா இருக்கும். उसका नजर और उसका नजरिया और हमारा नजरिया अलग होगा। ஒரு சாதாரண உலகத்தில் உள்ள மனுஷன் பார்க்கிறதுக்கும் एक साधारण संसार का मनुष्य देखना நம்ம பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. और हमारा नजरिया अलग होता है। இப்போ சாதாரண ஒரு மனிதன் இந்த பைபிளை பார்த்தால், अब एक साधारण व्यक्ति इस कलाम को पढ़े तो அவன் இத பார்க்கும்போது வேற மாதிரி பார்ப்பாங்க. इस कलाम को देखते समय अलग रूप से देखेंगे। இது ஒரு ரிலிஜியஸ் புக் மாதிரி பார்ப்பாங்க. ये एक धार्मिक किताब के माने देखेंगे। ஒரு सिलवங்க என்ன சொல்வாங்கன்னா, एक कुछ लोग क्या कहेंगे, இது ஹிஸ்டாரிக்கல் புக் அப்படினு சொல்லுவாங்க. ये ऐतिहासिक किताब है। இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ऐसे हर कोई अलग अलग तरीके से बताते ஆனா हैं। நம்ம இத பார்க்கும்போது, लेकिन हम इसे देखते समय இது ரட்சிப்பின் புத்தகம், ये उद्धार का किताब है, இது ரட்சிப்பின் புத்தகம்னு சொல்லுவோம். ये उद्धार का किताब करके कहेंगे। நம்ம பார்க்கிற பார்வைக்கும் तो हमारे नजरिया और மத்தவங்க பார்க்கிற பார்வைக்கும் दूसरों के नजरिया में ரொம்ப வித்தியாசம் இருக்குது. बहुत फर्क है। இப்போ நம்ம ஒரு மனிதனை பார்க்கறோம்னு வைங்களேன், एक व्यक्ति को हम देखते हैं तो அவன் பெரிய டாக்டரா இருக்கிறான். वो हो सकता है डॉक्टर है। இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் அவங்கள பார்க்கும்போது, इस संसार के लोग उसे देखते समय அவங்க ரொம்ப பெரிய டாக்டர், वो बहुत बड़ा डॉक्टर है, பெரிய சர்ஜன். बहुत बड़ा सर्जन है। ஆனா நம்ம பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? लेकिन हम देखते समय कैसे देखेंगे? ஒரு பாவியா பார்ப்போம். एक पापी के रूप में देखेंगे। அவன் பாவம் இன்னும் கழுவப்படல, उसका पाप अब तक धोया नहीं गया, அவன் ரட்சிக்கப்படணும். वो अब तक उद्धार नहीं पाया। நம்ம அவன அந்த தோரணையில பார்ப்போம். हम उस नजरिया से देखेंगे। அதே மாதிரி ऐसे ही விசுவாசிகளாகிய நம்மளுடைய பார்வைக்கும் हमारे विश्वासी जो हमारा नजर है தீர்க்கதரிசியின் பார்வைக்கு வித்தியாசம் இருக்குது. और भविष्यद्वक्ताओं के नजर में फर्क है। நீங்க மத்தேயு, லூக், யோவான், மார்க், யோவானை நீங்க பாத்தீங்கன்னா, और मत्ती, लूक, मार्क, यूहन्ना को देखेंगे तो யோவானுடைய பார்வை வித்தியாசமா இருந்துச்சு. यूहन्ना का नजरिया अलग था। மத்தவங்க எல்லாருமே बाकी सभी लोग அவங்க யெகோஷுவாவுடைய ஹிஸ்டரி சொன்னாங்க, वो यहोशुआ के इतिहास को बताए, அவருடைய வாழ்க்கையை சொன்னாங்க. उसके जीवन को बताए। ஆனா ஜான் அப்படி இல்ல. लेकिन यूहन्ना ऐसे नहीं, அவன் இந்த பிகினிங் டு போயிட்டான். वो आदि में करके चले गया। இந்த பிகினிங் காட், आदि में परमेश्वर, இந்த பிகினிங் வாஸ் தி வேர்ட். आदि में वचन था। அவன் ரொம்ப ஆதியாமத்துக்கு போயிட்டான். वो उत्पत्ति के अंदर चले गया। அவனுடைய பார்வை வித்தியாசமா இருந்துச்சு. उसका नजरिया अलग था। அதனால தான் இந்த யோவானை, इसलिए इस यूहन्ना को ரெவலேஷன் எழுத கர்த்தர் கிருபை செய்தார். परमेश्वर ने अनुग्रह किया कि वो प्रकाशित वाक्य को लिख पाए, ஏன்னா அவனுடைய பார்வை வித்தியாசமா இருந்துச்சு. क्योंकि उसका नजरिया अलग था। இப்போ இங்க ஜக்கரியா
ஜக்கரியாக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். अब जकरिया को एक चीज दिखाता है, இங்க மெனோரா காமிக்கிறார். मेनोरा दिखाया, ரெண்டு பக்கமும் அங்க ஓலிவ் மரம் இருக்குது. दोनों तरफ जैतून के वृक्ष को दिखाया, ஆனா ஜக்கரியா சொல்றார் எனக்கு இது தெரியாது. लेकिन जकरिया कहता है कि मैं नहीं जानता. அப்ப இது என்ன காரியம்? तो ये क्या चीज है? இத பற்றி கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். इसके बारे में थोड़ा सा जांच कर देखेंगे. பாருங்க ரெவெலேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் प्रकाशित वाक्य पहला अध्याय அதுல 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 20वें वचन को पढ़ेंगे. अर्थात तू उन 7 तारों का भेद जिन्हें तूने मेरे दाहिने हाथ में देखा था और उन 7 सोने की दीवटों का भेद, वे 7 तारे 7 कलीसियाओं के दूत हैं और वे 7 दीवट 7 कलीसियाएं हैं. பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, யெகோஷுவா சொல்றார், यहोशुआ कहता है, அந்த 7 நட்சத்திரங்களும் वो 7 तारे जो हैं, இது 7 சபைக்குள்ள தூதர்கள். ये 7 कलीसिया के दूत हैं. இவங்க எல்லாம் தூதர்கள். ये दूत हैं. 7 சபைக்கு தூதர்கள் அனுப்புறார். 7 कलीसियाओं को दूत भेजता है. இந்த 7 குத்துவிளக்கு ये 7 दीवट, இதுதான் 7 சர்ச் அப்படினு சொல்றார். ये 7 कलीसिया है करके कहता है. இந்த சர்ச் ये कलीसिया, இது யூத சபை இல்ல, ये यहूदियों का कलीसिया नहीं, இது பிரஜாதி சபை. अन्य जात की कलीसिया है. நீங்க 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, आप पहले अध्याय के 11वें वचन में देखेंगे तो ஆசியால இருக்கிற 7 சபைகளுக்கு எழுது. वो आसिया में जो 7 कलीसिया हैं उसके लिए लिख. இது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய 7 சபைக்கு எழுத சொல்லல. ये इजराइल के 7 कलीसियाओं के लिए नहीं, இது ஆசியால இருக்கிற 7 சபைகள். ये आसिया में रहने वाले 7 कलीसिया हैं. அந்நிய ஜாதிகள் மத்தியில अन्य जातियों के बीच में 7 சபை இருக்குது. 7 कलीसिया हैं. இந்த மெனோராவை பற்றி கர்த்தர் சொல்லும்போது, इस मेनोरा के बारे में जो परमेश्वर कहता है, இந்த மெனோரா வந்து 7 சபைகள். ये मेनोरा 7 कलीसिया हैं. இத நம்ம மைண்ட்ல எப்பவும் வச்சுக்கிடணும். हमेशा हमारे हमारे समझ में रख लेना है. கர்த்தர் சொல்லிருக்கிறார், परमेश्वर ने कहा அப்ப அது அப்படிதான். तो वो वैसे ही है. இன்னைக்கு என்ன சொல்வாங்கன்னா, இந்த 7 மெனோராக்குள்ளத आज ये 7 दिवट को क्या कहते हैं? 7 feast னு சொல்வாங்க. 7 पर्व करके कहते हैं. அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். ऐसे हम ले सकते हैं. ஆனா ரெவெலேஷன் வரும்போது, लेकिन जब प्रकटीकरण आता है, இந்த 7 சபை, இந்த 7 குத்துவிளக்கு என்னது? ये 7 दिवट क्या है? இந்த மெனோரா என்னன்னு கேட்டா, ये मेनोरा क्या है पूछेंगे as per the word of God, तो वचन के अनुसार அது 7 சபையை குறிக்குது. वो 7 कलीसियाओं को दर्शाता है. இது யெகோஷுவா தன்னுடைய வாயினால சொன்ன ஒரு காரியம். यहोशुआ अपने ही जुबान से बोला गया चीज है. ரெவெலேஷன் யாரும் மறைக்க முடியாது. प्रकटीकरण को कोई छुपा नहीं सकता. மத்தபடி நம்ம என்னென்னமோ நம்ம பண்ணலாம். बात में बाकी बाकी कुछ कर सकते हैं இப்போ हम. நம்ம கிராமர்ல எடுத்தீங்கன்னா, लेकिन व्याकरण में देखेंगे तो இத வந்து 7 ஸ்டெம்னு சொல்லுவாங்க. इसे 7 जड़ 7 ஸ்டெம்னு சொல்லுவாங்க. 7 शाखाएं करके कहते हैं. இந்த 7 ஸ்டெம்ல ये 7 शाखाओं में இந்த 3 வந்து ஆக்டிவ் வாய்ஸ், ये 3 जो है एक्टिव है இந்த 3 வந்து पैसिव வாய்ஸ் னு और சொல்லுவாங்க. बाकी 3 जो है पैसिव वॉइस है. இப்படி கிராமர்ல எடுக்கும்போது ऐसे व्याकरण में लेते समय அது 7 ஸ்டெம்னு சொல்லுவாங்க. ये 7 ब्रांच करके बोलते हैं. ஃபீஸ் னு எடுக்கும்போது अब फीस पर्व करके जब लेते हैं, இது 7 ஃபீஸ குறிக்குது. ये 7 पर्व को दर्शाती, 7 பண்டிகை குறிக்குது. 7 पर्व को दर्शाती है. அப்படி நம்ம சொல்லுவோம். ऐसे हम कहते हैं. ஆனா ரெவெலேஷன் என்னது அப்படினா, लेकिन प्रकटीकरण क्या है? இந்த மெனோரா எதை குறிக்குது? ये मेनोरा किसे दर्शाती है? 7 சபையை குறிக்குது. 7 कलीसिया को दर्शाती அப்ப है. இந்த ரெவெலேஷன் உங்க மைண்ட்ல நல்லா போட்டு வச்சுக்கிடுங்க. तो ये प्रकटीकरण को अपने समझ में अच्छे से रख लेना है. யார் என்ன சொன்னாலும், कोई भी कुछ भी कहे, பைபிள்ல இருக்கா? कलाम में है क्या? பைபிள்ல இருந்துச்சுன்னா நம்ம அதை பேசலாம். कलाम में है तो हम उसके बारे में बात कर सकते हैं. அல்லட்டி நம்ம சரி ஒரு சந்தோஷத்துக்கு நம்ம பேசிக்கிடலாம். नहीं तो फिर एक खुशी के लिए हम बात कर सकते हैं. இந்த 7 பண்டிகைகளையும் நம்ம இணைச்சு பேசணும்னா, ये 7 पर्व को हम जोड़ के बात करेंगे तो அது ஒரு ரெவெலேஷன் மாதிரி நம்ம பேசிக்கிடலாம். उसे भी एक प्रकटीकरण करके हम बात कर सकते ஆனா हैं. ஆக்சுவல் ரெவெலேஷன் என்ன? लेकिन सच में उसका प्रकटीकरण क्या है? இந்த மெனோரா வந்து 7 சர்ச். ये मेनोरा 7 कलीसिया है. அதுதான் ரெவெலேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் வெர்ஸ் 20 ல எழுதி இருக்குது. वही प्रकटीकरण के पहले अध्याय के 20वें कलाम में लिखा है. அதுவும் இது ஜூயிஷ் சர்ச் இல்ல. वो भी ये यहूदी की कलीसिया नहीं, This is a Gentile church. ये अन्य जात की कलीसिया है. இந்த ஜென்டைல் சர்ச்சுக்குள்ள ये अन्य जात की कलीसिया में கர்த்தர் 7 தூதர்களை என்ன செய்றார்? அனுப்புறார்.
परमेश्वर 7 दूतों को भेजता है। இந்த தூதர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். ये 7 दूत महत्वपूर्ण हैं। இந்த 7 சபைகளை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ये 7 कलीसियाओं के बारे में कलाम क्या कहती है? இவங்க தான் ஸ்டார்ஸ். यही तारे हैं। கர்த்தருடைய கையில இருக்கிற 7 நட்சத்திரங்கள் அவங்க தான். परमेश्वर के हाथ में जो 7 तारे हैं वो है। இவங்கள தான் பைபிள் என்ன சொல்லுது? इन्हें ही कलाम क्या कहती है? இவங்கள கண்கள் அப்படினு சொல்லுது. इनको आंखें करके कहती है। இவங்க கர்த்தருடைய 7 கண்கள். ये परमेश्वर के 7 आंखें हैं। பூமி எங்கும் சுத்துகிற 7 கண்கள். पूरे संसार में घूमने वाले 7 आंखें हैं। சோ இந்த ஒரு காட்சியை கர்த்தர் ஜக்கரியா காமிக்கிறார். और ये दृश्य को परमेश्वर जकरिया को दिखाता है காமிச்சு கேட்டார் और दिखाकर कहता है இது என்னன்னு கேட்டாரு. ये क्या है करके ஆனா पूछता है। ஜக்கரியா சொல்லிட்டா எனக்கு தெரியாது. लेकिन जकरिया ने कह दिया कि मैं नहीं जानता। அந்த நேரத்துல அவனுக்கு அது புரியல. उस समय में वो जाना नहीं। அவ ஆவிக்குரிய தரிசனத்தை புரிய முடியல. वो आत्मिक दर्शन को नहीं समझ पाया। ஆனா இதனுடைய ரெவலேஷன் लेकिन इसके प्रकटीकरण को யோசுவா சொல்றார். यहोशुआ कहता है அது 7 சபையை குறிக்குது. वो 7 कलीसियाओं को दर्शाती है। அப்புறம் இந்த 2 ஓலிவ் ட்ரீ என்ன? और 2 जैतून के वृक्ष क्या है? இது 7 சபை. ये 7 कलीसिया है। ஆனா இந்த 2 ஓலிவ் ட்ரீ எது? ये दोनों जैतून के वृक्ष क्या है? பாருங்க ஜக்கரியா 4 சாப்டர். जकरिया का 4 अध्याय அதுல கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். आखिरी 2 वचन को पढ़ेंगे। उसने मुझसे कहा, क्या तू नहीं जानता कि ये क्या है? मैंने कहा, हे मेरे प्रभु, मैं नहीं जानता। तब उसने कहा, इनका अर्थ ताज़े तेल से भरी हुई वे 2 पुरुष हैं जो सारी पृथ्वी के परमेश्वर के पास हाजिर रहते हैं। இந்த 2 மரம் யாரா? ये दोनों वृक्ष कौन हैं? இந்த 2 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 புருஷர். ये दोनों अभिषेक किया हुआ 2 पुरुष हैं। இவங்க எல்லாம் anointed people. ये अभिषिक्त व्यक्ति हैं। 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. 2 अभिषेक किया हुआ व्यक्ति हैं। அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க யாரு? ये 2 अभिषेक किए हुए कौन हैं? இந்த உபத்திரவ காலத்துல வருவாங்க அவங்க. ये उपद्रव के समय में आएंगे। வரக்கூடிய உபத்திரவ காலத்துல आने वाले संकट के समय में 2 பேர் கர்த்தர் அனுப்புறார். 2 लोगों को भेजता है। இதுதான் அந்த 7 சபைகளும் அந்த 2 ஒலிவ மரங்களும். और यही है ये 7 दिवट और ये 2 वृक्ष। அந்த 2 நபர் யாரு? ये दोनों व्यक्ति कौन हैं? ஒருத்தர் வந்து எலியா, एक एलिया है, இன்னொருத்தர் வந்து மோசஸ். दूसरा मूसा। ஒரு சிலவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. कुछ लोग अलग रीति से बोलते हैं। எலியாவும் ஏனோக்கும் வரணும் அப்படினு சொல்லுவாங்க. एलिया और हनोक आना है करके। ஆனா யார் வந்தாலும் சரி, लेकिन कोई भी आए நம்ம இங்க இருக்க கூடாது. हम यहाँ पर नहीं रहना। உபத்திரவ கால டைம்ல நம்ம இங்க இருக்க கூடாது. संकट के समय में हम यहाँ पर नहीं रहना। நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். हम उठाए लिए में जाना है। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है இந்த 7 சபை காலங்களுக்கு பிறகு ये 7 कलीसिया काल के बाद 2 anointed prophets வரணும். 2 अभिषिक्त भविष्यद्वक्ता आना है। 2 புருஷர்களை கர்த்தர் காமிக்கிறார். 2 पुरुष को परमेश्वर दिखाता है। இவங்க fully anointed people இருப்பாங்க. ये पूरी तरह से अभिषिक्त व्यक्ति थे। ஒலிவ மரமாவே இருப்பாங்க. ये जैतून के वृक्ष ही रहेंगे। பைபிள்ல சொல்லிருக்கல, कलाम में लिखा है ना, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். और तेरे बच्चे जैतून के वृक्ष के मानित होंगे। அப்படின்னு அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? உங்க பிள்ளைகள் fully anointed இருப்பாங்க. आपके बच्चे पूरी तरह से अभिषिक्त रहेंगे। உங்க பிள்ளைகள் anointed people காணப்படணும். आपके बच्चे अभिषिक्त व्यक्ति करके दिखाई देना நீங்க चाहिए। பிலிப் எடுத்துட்டீங்கன்னா, आप फिलिपुस को ले लीजिए। பிலிப்புக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. फिलिप के 4 बच्चे थे। 4 பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட और பிள்ளைகள். 4 बच्चे भी अभिषिक्त बच्चे हैं। அவங்க எல்லாருமே ஒலிவ மர கன்றுகளா இருந்தாங்க. वो सभी लोग ये जैतून के वृक्ष थे। இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? आज हमारे बच्चे कैसे हैं? நம்ம பிள்ளைகளையும் அதே மாதிரி கொண்டு வரணும். हमारे बच्चों को भी ऐसे ही ले आना है। கொஞ்சம் கொஞ்சமா இப்போ பெரியவங்க ஆயிருப்பாங்க. अभी बड़े बच्चे बड़े हो गए रहेंगे। இனிமே அவங்கள போய் முழங்கால் போடு ஜெபம் பண்ணுனா செய்ய மாட்டாங்க. अभी अगर उनको बोलेंगे घुटने टेक प्रार्थना कर तो वो नहीं करेंगे। நம்ம மெதுவா கொஞ்சம் இன்ஜெக்ஷன் பண்ணணும். थोड़ा सा धीरे से हम उसका इंजेक्शन देना கொஞ்சம் है। கொஞ்சமா கர்த்தருக்குள்ள கொண்டு வாங்க. धीरे धीरे परमेश्वर के अंदर ले आना है। அவங்களுடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையா மாறணும். उनका जीवन एक प्रार्थना ही जीवन होना அவங்க चाहिए। வாழ்க்கை அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையா மாறணும். उनका जीवन अभिषेक्त जीवन होना चाहिए। உங்க குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? आपका परिवार कैसा होगा? உங்க பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகள் அப்படினா, यदि आपके बच्चे जैतून के वृक्ष है तो அப்ப அம்மா அப்பா யாரா இருக்கணும்? माँ बाप कौन होगा?
ஒளிவு மரமா இருக்கணும். और जैतून के वृक्ष ही होंगे। கரெக்ட் தானே? सच है ना? ஏன்னா அம்மா அப்பா ஒளிவு மரம்னா अगर माँ बाप जैतून के वृक्ष है तो அப்ப பிள்ளைகள் ஒளிவு மரத்தினுடைய கன்றுகளா இருப்பாங்க. तो बच्चे जैतून वृक्ष के छोटे जैतून वृक्ष होंगे। அவங்க ஒளிவு மர கன்றுகளா இருக்கணும். वो छोटे जैतून के वृक्ष होंगे। அப்போ அம்மா அப்பா அந்த ஒளிவு மரமா காணப்பட்டணும் படணும். तो माँ बाप जो है वो जैतून के वृक्ष दिखाई देना நீங்க है। அபிஷேகத்துல வளர்ந்தீங்கன்னா आप यदि अभिषेक के अंदर बढ़ेंगे, உங்க பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா அபிஷேகத்துல வந்துருவாங்க. आपके बच्चे अपने आप अभिषेक के अंदर बढ़ेंगे। கர்த்தர் நிச்சயமா கொண்டு வருவார். परमेश्वर जरूर लाएगा। ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வைங்க. एक संस्था है तो அந்த சபையை ஒரு பாஸ்டர் நடத்திட்டு இருக்காரு. उस संस्था को पासवान चलाते हैं। அந்த பாஸ்டருக்குள்ளே அபிஷேகம் இல்லன்னா, अगर वो पासवान के अंदर ही अभिषेक नहीं है तो அப்ப சபை எப்படி ஒளிவு மர கன்றுகளா மாறும்? तो कलीसिया कैसे वो जैतून के छोटे वृक्ष जैसे बनेंगे? அந்த பிள்ளைகள் எப்படி அபிஷேகத்துல நிறைவாங்க? वो कैसे अभिषेक से भरेंगे? முதல்ல நடத்துகிறவர் பரிசுத்தாவில நிரப்பப்படணும். पहले जो चलाता है वो पवित्र आत्मा से अभिषेक पाना है। அதுக்கு பிறகு இருக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தாவில நிரப்ப முடியும். उसके बाद जितने लोग हैं वो पवित्र आत्मा में भरेंगे। அப்பாவும் அம்மாவும் அபிஷேகத்துல இருந்தாதான் माँ और पिताजी दोनों अभिषेक में रहेंगे तो ही அவங்க பிள்ளைகளும் அபிஷேகத்துல வளருவாங்க. उनके बच्चे भी अभिषेक के अंदर बढ़ेंगे। சோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த லெவல்ல இருக்கணும். आज हम सब वही लेवल में रहना है। இந்த 7 சபை காலங்கள், ये 7 कलीसिया के काल அப்ப 2 மரங்கள், और 2 वृक्ष। இந்த 2 மரங்கள் என்ன? ये दोनों वृक्ष क्या है? இது 2 அபிஷேகம் பண்ணப்பட்ட புருஷர்கள். 2 अभिषिक्त व्यक्ति हैं। இப்போ அந்த 5ஆம் வசனத்தை மீண்டும் तो வாசிக்கலாம். 5वें वचन को दोबारा पढ़ेंगे। जो दूत मुझसे बातें करता था उसने मुझको उत्तर दिया, क्या तू नहीं जानता कि ये क्या है? मैंने कहा, हे मेरे प्रभु, मैं नहीं जानता। பாருங்க, இந்த ஜக்கரியா 4 சாப்டர், जकरिया का 4था अध्याय, இத கொஞ்சம் நான் டிவிஷன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. उसको थोड़ा सा ऐसा अलग करके दिखाता हूँ। முதல் 5 வசனம் पहला 5 वचन அது இந்த தரிசனத்தை காமிக்குது. वो इस दर्शन को बताती है। அதுக்கு பிறகு ஒரு எக்ஸ்பிளனேஷன் 6ஆம் வசனத்துல இருந்து கொடுக்கிறாரு. और 6वें वचन से उसका वर्णन होता है। அதுல அந்த 4ஆம் அதிகாரத்துல और 4थे अध्याय में 11ஆம் வசனத்துல இருந்து 11वें वचन से लेकर கடைசி வசனம் வரைக்கும், 14 वचन तक, அதாவது 14ஆம் வசனம் வரைக்கும், और 14 वचन तक, இதுவரைக்கும் இந்த ஒலிவ मरத்தை பற்றி கொடுத்திருக்கு. तब 11 से 14 तक जैतून के वृक्ष के बारे में दिया है। இந்த 1ஆம் வசனத்து 5ஆம் வசனம் வரைக்கும், पहले वचन से 5वें वचन तक இதுதான் ப்ராப்பர் விஷன். ये सही दृश्य है। அதுக்கு பிறகு दर्शन है। கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. उसके बाद उसका वर्णन होता है। 5 வசனத்துல எக்ஸ்பிளனேஷன் நடக்குது. 5 वचन में उसका वर्णन होता है। அதுக்கு பிறகு திரும்ப 4 வசனத்துல फिर 4 वचन में அவர் இந்த ஒலிவ மரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றார். वो जैतून के वृक्ष के बारे में वर्णन देता है। இந்த 4 வசனத்துல, இந்த 5 வசனத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன், और इस 5 वचन में जो बताया गया, அது இந்த தரிசனத்துடைய ஆன்சரா இருக்குது. ये इस दर्शन का उत्तर है। இந்த தரிசனத்துல என்ன வச்சிருக்காரோ, इस दर्शन में क्या रखा है, அததான் இங்க வெளிப்படுத்தி காமிக்கிறார். उसे ही यहाँ पर प्रकट करके दिया। 6ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் வரைக்கும் 6वें वचन से लेकर 10वें वचन तक அங்க எக்ஸ்பிளனேஷன் நடக்குது. वहां पर उसका वर्णन किया जाता है। 11ஆம் வசனத்து 14ஆம் வசனம் வரைக்கும் और 11वें वचन से 14 वचन तक இந்த ஓலிவ் ட்ரீயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றார். और जैतून के वृक्ष के बारे में बताते हैं। அப்போ மெனோரா பற்றின எக்ஸ்பிளனேஷன் எங்க இருக்கு? तो मेनोरा का वर्णन कहां पर है? அது இந்த 5 வசனத்துல இருக்குது. वो ये 5 वचन के अंदर होगा। இந்த 5 வசனத்துல மெனோரா பற்றி எக்ஸ்பிளனேஷன், ये 5 वचन के अंदर मेनोरा के बारे में वर्णन, இந்த 4 வசனத்துல ஒலிவ மரத்தை பற்றி और எக்ஸ்பிளனேஷன். ये 4 वचन में जैतून के वृक्ष के बारे में वर्णन किया है। இப்படி நீங்க பிரிச்சு பார்த்தாதான் ऐसे उसे अलग से देखेंगे तो இந்த எண்ட் டைம்ல என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். इस आखिरी समय में क्या होने वाला है मालूम நம்ம पड़ेगा। ஏற்கனவே பார்த்தோம், हम पहले देख चुके हैं। எருசலேம் அளக்கிறதுக்கு அளவுகோலை வச்சிருக்காரு. और यरूशलेम को नापने की तैयारी चालू है। நம்ம இத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். हम इसके बारे में पहले ही देख चुके हैं। அதனுடைய உயரம், அதனுடைய அகலம், उसका चौड़ाई, அதனுடைய நீளம், उसका लंबाई, இது எல்லாம் எதுக்கு அளக்கப்படுது? ये सब क्यों नापा जाता है? ஏன்னா உள்ள யாரெல்லாம் ஆக்கிரமிச்சு இருக்காங்களோ, क्योंकि अंदर जो जो कब्जा करके बैठे हैं, அவங்க எல்லாரும் வெளியாக்குறதுக்காக அங்க அளந்து பார்க்கறார். वहां उन्हें सब बाहर करने के लिए वहां पर नाप रहे हैं। அது இந்த டைம்ல நடக்குது.
और इस समय में वो हो रहा है। நீங்க கொஞ்ச நாள்ல பாருங்க, आप थोड़े दिन में देखिए நீங்க எருசலேமுக்குள்ள என்னென்ன காரியம் நடக்க போகுதுன்னு பாருங்க. यरूशलेम के अंदर क्या क्या होने वाला है देखिए। எருசலேம் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வால் கிளாக். और यरूशलेम ही हमारे लिए एक घड़ियाल है। அதப்பா எருசலேம் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, उस यरूशलेम में क्या होता है करके आप देखेंगे तो நம்ம எந்த டைம்ல இருக்கோம் அப்படி தெரிஞ்சிரும். हम किस समय में है करके मालूम होगा। நம்ம கடைசி நேரத்துல உட்கார்ந்துட்டு हम இருக்கோம். आखिरी समय में बैठे हैं। It is very important. ये बहुत महत्व है। இந்த ஜக்கரியா 4ஆம் அதிகாரத்தை जकरिया 4 अध्याय को இந்த மாதிரி நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். ऐसे आप देख सकते हैं। முதல்ல ப்ராப்பர் விஷன் கொடுக்கிறார். पहले एक अच्छा दर्शन देता है। அப்புறம் 5 வசனத்துல மெனோரா பத்தி எக்ஸ்பிளனேஷன் நடக்குது. 5 वचन में मेनोरा के बारे में वर्णन होता है। அப்புறம் 4 வசனத்துல ஒலிவ மரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றார். आखिरी 4 वचन में जैतून के वृक्ष के बारे में वर्णन होता है। இப்போ இந்த 6ஆம் வசனத்தை நம்ம மீண்டும் வாசிக்கலாம். अब हम दोबारा इस 6वें वचन को पढ़ेंगे। तब उसने मुझे उत्तर देकर कहा, ज़ेरुब्बाबिल के लिए यहोवा का यह वचन है, न तो बल से और न शक्ति से, परंतु मेरे आत्मा के द्वारा होगा। मुझ सेनाओं के यहोवा का यही वचन है। இப்போ இங்க ஆன்சர் கொடுக்கிறாரு. यहाँ पर जवाब आता है। என்ன ஆன்சர் கொடுக்கிறாரு? क्या जवाब है? ஜெருபாபேலுக்கு நீ சொல்லக்கூடிய வார்த்தையாவது, और जेरुब्बाबिल के लिए ये शब्द कहना, இது ஜெருபாபேலுக்கு சொல்லப்படுற வார்த்தை. जेरुब्बाबिल के लिए बोला गया शब्द है। அப்ப இந்த மெனோராக்கும் ये मेनोरा அப்புறம் இந்த ஜெருபாபேலுக்கும் ஏதோ கனெக்ஷன் और இருக்குது. जेरुब्बाबिल का कुछ तो संबंध है, ஏன்னா அவர் பதில் கொடுக்கிறாரு. क्योंकि वो जवाब देता है। அவர் வெறும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அது வேற மாதிரி वो போயிருக்கும். साधारण रूप से वर्णन किया होता तो अलग रूप से சோ होता। இந்த ஜெருபாபேலை பற்றி என்ன காரியம்? लेकिन ये जेरुब्बाबिल के बारे में क्या बात है? இங்க இந்த மெனோரால நீங்க பாக்கும்போது, आप मेनोरा के अंदर देखते समय இது 7 சபை. ये 7 कलीसिया हैं இந்த 7 சபைக்கும் 7 தூதர்களை அனுப்புறார். और 7 कलीसियाओं के लिए 7 दूतों को भेजता है। ஆனா ஜெருபாபேல் ஒரு ஆளு. लेकिन जेरुब्बाबिल एक व्यक्ति है। அப்ப இந்த ஏஞ்சல் இந்த 7 சபைக்கும் ஜெருபாபேலுக்கும் வித்தியாசம் இருக்குது. तो ये 7 दूतों का और जेरुब्बाबिल का कुछ फर्क है। இப்போ ஜெருபாபேல் யாருங்கிறத பார்க்கலாம். अब जेरुब्बाबिल कौन है करके देखेंगे। இந்த ஜெருபாபேலை நீங்க உடைச்சி பார்த்தாதான், अगर जेरुब्बाबिल को हम तोड़ कर देखेंगे அப்பதான் உள்ள யார் இருக்கான்னு நமக்கு தெரியும். तभी हम जानेंगे कि अंदर क्या है। இந்த பாபேல் அப்படினா, ये बाबेल का मतलब, பாபேல்னா பாபேல் தான். बाबेल का मतलब बाबेल ही அது है। பாபிலோனை குறிக்குது. वो बाबिलोन को दर्शाती है। அப்புறம் ஜெரு அப்படினு சொன்னா, जेरू जब बोलते हैं இது தூவப்பட்ட விதைகள். वो बोया गया बीज, फेंका गया बीज, फैलाया गया बीज। இது தூவப்பட்ட விதைகள். फैलाया गया बीज எங்க தூவப்பட்டிருக்குது? कहां पर फैलाया गया? பாபிலோனுக்குள்ள தூவப்பட்டிருக்குது. बाबिलोन के अंदर फैलाया गया है। இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு பாபிலோனுக்குள்ள தான் அடிமைகளா இருந்தாங்க. देखिए उन दिनों में बाबिलोन में गुलामीगिरी के अंदर थे। தானியேலுடைய டைம்ல दानियेल के समय में எல்லா தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க எல்லாரையும் பாபிலோனுக்குள்ள சிறையாக கொண்டு போயிட்டாங்க. दानियेल शद्रक मेशक अबेदनेगो इन सबको बाबिलोन के अंदर बंदी गृह में लेकर गए। நேபுகாத்நேசர் டைம்ல नेबूखदनेस्सर के समय में அங்க அடிமைகளா கொண்டு போயிட்டாங்க. वहां गुलाम बनाकर ले गए। இப்போ அங்க பாபிலோன்ல இருக்கிறாங்க எல்லாரும். अब वो बाबिलोन के अंदर हैं। இந்த நேரத்துல इस समय में அங்க பாபிலோன்ல நிறைய ஜனங்கள் இருக்காங்க. बाबिलोन के अंदर बहुत सारे लोग हैं ராஜ்யம் மாறிட்டே வருது. और राज्य बदलता जा रहा। பாபிலோன் ராஜ்யத்துக்கு பிறகு மேதியா பர்சியா ராஜ்யம். बाबिलोन राज्य के बाद मीदिया फिरसिया के राज्य। இது நடக்கிறது எல்லாமே மேதியா பர்சியா ராஜ்யத்துல நடக்குது. और ये सारे चीज जो है मीदिया फरसियों के राज्य में होता है। தரியு ராஜாவுடைய நாட்கள்ல நடக்குது. दरियु राजा के समय में हो रहा है। இப்போ இங்கதான் தேவனுடைய பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. अब यहाँ पर ही परमेश्वर के बच्चे फैलाए गए हैं। இன்னைக்கு ஆல் ஓவர் வேர்ல்ட் ஜூஸ் இருக்காங்க. आज पूरे संसार में यहूदी लोग हैं। அவங்க எல்லாருமே அவங்க பிழைப்புக்காக ஓடி வந்தவங்க. वो सब उनके काम के लिए वो यहाँ पर निकल அவங்க के आए हैं। சிதறடிக்கப்பட்டார்கள். वो फैलाए गए हैं। கர்த்தர் அவங்களை சிதறடிச்சிட்டார். परमेश्वर ने उन्हें फैला दिया। அவங்க செஞ்ச தப்பி நிமித்தம், उनके गुनाह की वजह से, அந்த பூர்வத்தார் செய்த தப்பி நிமித்தம் उनके पूर्वज जो गुनाह किए उसकी वजह से கர்த்தர் அவங்களை உலகமெங்கும் சிதறடிச்சிட்டார். परमेश्वर ने उन्हें संसार भर में फैला दिया। இன்னைக்கு பாபிலோன் எது? आज बाबिलोन क्या है? இந்த உலகம்தான் பாபிலோன். ये संसार ही वो बाबिलोन है। இந்த பாபிலோனுக்குள்ள इस बाबिलोन के अंदर தேவனுடைய வித்துக்கள் எல்லாம் தூவப்பட்டிருக்குது. परमेश्वर के बीज फैलाए गए हैं। நம்ம எல்லாரும் தேவனுடைய வித்துக்கள். हम सब परमेश्वर के बीज हैं। நம்ம ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். हम हर एक जगह पर हैं। எல்லா தேசத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. सारे
देश में परमेश्वर के बच्चे हैं, இவங்க எல்லாரும் தூவப்பட்ட விதைகள். ये सब फैलाए गए बीज हैं। எங்க தூவப்பட்டிருக்காங்க? कहां पर फैलाए गए? அவங்க பாபிலோனுக்குள்ள वो தூவப்பட்டிருக்காங்க. बाबिलोन के अंदर फैलाए गए हैं। இந்த பாபிலோனுக்குள்ள ये தூவப்பட்டிருக்காங்க. बाबिलोन के अंदर फैलाए गए हैं। இவங்க தான் ஜெருபாபேல். यही जरुब्बाबेल हैं। இப்போ நான் உங்களை பத்தி சொல்றேன் அப்படினா, अब यदि मैं आपके बारे में बोलता हूं, நீங்க யாரு? आप कौन हैं? நீங்க இந்த பாபிலோன்ல தூவப்பட்ட விதை. आप इस बाबिलोन में फैलाए गए बीज हैं। நம்ம ஒவ்வொருத்தரும் தூவப்பட்ட விதை. हम हर कोई फैलाए गए बीज हैं। அப்ப நீங்க யாரு? तो आप कौन हैं? நீங்க ஜெருபாபேல். आप जरुब्बाबेल हैं। நீங்க தான் ஜெருபாபேல். आप ही जरुब्बाबेल हैं। கர்த்தர் உங்களை தான் ஜெருபாபேல் சொல்றாரு. परमेश्वर आपको ही जरुब्बाबेल बोलता है। நம்ம பாபிலோனுக்குள்ள தூவப்பட்டிருக்கிறோம். हम बाबिलोन के अंदर फैलाए गए हैं। இந்த எல்லா விதையும் சேர்ந்து ये सारे बीज मिलकर அதுதான் ஜெருபாபேல். वही जरुब्बाबेल है। பாபிலோனுக்குள்ள தூவப்பட்ட விதைகள். बाबिलोन के अंदर फैलाया गया बीज है। இன்னைக்கு எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க சிந்திச்சு பாருங்க. आज कितने लोग हैं, जरा सोच कर இந்த देखिए। ஜெருபாபேல் முக்கியமான ஒரு பாகம். और जरुब्बाबेल बहुत महत्वपूर्ण भाग है। இந்த ஜெருபாபேல்ல ये जरुब्बाबेल में இங்க ஒரு வார்த்தை சொல்லுது. यहाँ पर एक शब्द कहा गया பாருங்க, है। திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. दोबारा उस वचन को हम पढ़ेंगे। तब उसने मुझे उत्तर देकर कहा, ज़ेरुब्बाबेल के लिए यहोवा का यह वचन है, न तो बल से और न शक्ति से, परंतु मेरे आत्मा के द्वारा होगा। मुझ सेनाओं के यहोवा का यही वचन है। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, பலத்தினாலும் அல்ல, ना तो बल से, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ना शक्ति से, என்னுடைய ஆவியினாலே ஆகும். और मेरे आत्मा से ही होगा। இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெருபாபேல் தான். आज हम सब जरुब्बाबेल हैं। இந்த ஜெருபாபேலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கர்த்தர் கொடுக்கிறாரு. जरुब्बाबेल के लिए परमेश्वर एक प्रोजेक्ट देता है। நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. हम हर किसी के लिए एक प्रोजेक्ट है। ஒரு தேவனுடைய பிள்ளைகள் யாருமே இது சொல்ல முடியாது. और परमेश्वर के बच्चे कोई भी ऐसा नहीं कह सकता, எங்க பாஸ்டர் நீ வந்து யூஸ் பண்ணவே மாட்டேங்காரு, हमारा पासवान हमारा इस्तेमाल नहीं करते, அப்படின்னு சொல்லவே முடியாது. ऐसा बोल नहीं सकते। ஏன்னா கர்த்தர் இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். क्योंकि परमेश्वर व्यक्तिगत रूप में आपको एक प्रोजेक्ट देता है। அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். वो प्रोजेक्ट आपको ही प्रकट அது होगा। நீங்க தான் செய்யணும். वो आप ही करना है। உங்களுடைய பலத்துல செய்ய முடியாது. आपके बल से नहीं कर सकते, உங்களுடைய பராக்கிரமத்துல செய்ய முடியாது. आपकी शक्ति से नहीं कर ஆனா सकते, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். परंतु परमेश्वर के आत्मा से ही होगा। உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு आपको प्रोजेक्ट देकर உங்களுக்கு அபிஷேகத்தையும் கொடுக்கிறார். आपको अभिषेक भी देता है। அபிஷேகம் இல்லாம ப்ராஜெக்ட் இல்ல. अभिषेक के बिना प्रोजेक्ट नहीं है। ஒரு ப்ராஜெக்ட் கர்த்தர் ஒரு ராஜ்யத்துல ப்ராஜெக்ட் கொடுக்காருனா, एक राज्य के लिए परमेश्वर एक प्रोजेक्ट देता है तो அப்ப அந்த அபிஷேகத்தையும் கொடுத்துருவார். वो अभिषेक को भी देता है। இல்லாட்டி நீங்க அந்த ப்ராஜெக்ட்ட முடிக்க முடியாது. नहीं तो वो प्रोजेक्ट को आप समाप्त नहीं कर அதை सकते, ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. उसका शुरुआत ही नहीं कर सकते। அது எப்படி செய்யணும்னே உங்களுக்கு वो தெரியாது. कैसा करना है आप नहीं ஆனா जानेंगे। பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்துட்டா, लेकिन पवित्र आत्मा का अभिषेक यदि आ गया, நீங்க ஒரு கால் எடுத்து வச்சாலே आप एक कदम निकाल के रखते ही உங்களுக்கு தரிசனம் உண்டாகும். आपको दर्शन मिलेगा। தரிசனம்னா நான் ஜனங்கள் பார்க்கிற தரிசனத்தை சொல்லல. और दर्शन कहने से मैं जो लोग जो देखते हैं वो दर्शन को नहीं कहता। உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். आपके सामने द्वार खुल जाएंगे। நீங்க அப்படியே உங்க ப்ராஜெக்ட் அப்படியே பாப்பீங்க. आपके प्रोजेक्ट को ऐसे अपने आंखों से देखोगे। நான் அந்த ஊழியத்துக்குள்ள வரும்போது मैं इस सेवकाई में आते समय முதல்ல நான் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தேன். पहले मैं बहुत रो रहा था। கர்த்தாவே நான் என்ன செய்யட்டும்? है प्रभु मैं क्या करूं? நான் சர்ச்சை விட்டு நீ வெளிய துரத்தி விட்டாங்க. कलीसिया से मुझे भगा दिए। நான் இப்ப என்ன செய்யட்டும்? मैं अब क्या करूं? கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்துல இருந்தேன். मैं आंसुओं से परमेश्वर के चरणों में था। ஆவியானவர் என்ன இந்த மேப் எடுக்க வச்சாரு. और आत्मा ने कहा कि उस मैप को ले ले। அந்த மேப் நான் எடுத்து வச்சிட்டு मैप को लेकर அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறேன். और उसे देख रहा हूं। அந்த ஃபுல் மேப் வேர்ல்ட் மேப்பை பாத்துக்கிட்டு இருக்கிறேன். और उस पूरे वर्ल्ड मैप को देख रहा हूं। அப்ப என் மனசுல ஒன்னு தோணுச்சு. तो मेरे मन में ऐसा एक चीज आया। என் மனசுல ஆவியானவர் ஒன்னு வைக்கிறாரு. मेरे मन में आत्मा ने एक बात को डाली। இதுல பாம்பே எங்க இருக்கு தேடுன்னு. इसमें मुंबई किधर है ढूंढ। அங்க எப்படி தேட முடியும்? उधर किधर ढूंढेंगे? இந்தியாவே தேடுறது கஷ்டமா இருக்குது. वो इंडिया ढूंढना ही मुश्किल है। அதுல பாம்பே எப்படி தேட? उसमें मुंबई को कैसे ढूंढूं? அப்பதான் என் மனசுல கர்த்தர் பேசினாரு. तभी परमेश्वर ने मेरे मन में बात किया। உலகத்தை ஃபுல்லா உன் முன்னாடி வச்சிருக்கிறேன். पूरे संसार को तेरे सामने रखा हूं। நீ இந்த ஊழியத்தை உலகமெங்கும் கொண்டு போ. इस सेवकाई को पूरे संसार में ले जा। அந்த ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. उस दर्शन को परमेश्वर ने दिया। இது முதல்ல எனக்கு தீர்க்கதரிசனம் வந்துச்சு. पहले ही मुझे ये भविष्यवाणी के रूप में आ गया। ஒரு சன்னியாசி பிரதர், एक सन्यासी भाई, அவங்க பேர் வந்து ஹென்றி ஜோசப். उनका नाम हेनरी जोसेफ है। அவங்க என்னை பற்றி ஒரு சொப்பனம் கண்டாங்க. वो मेरे बारे में उन्होंने एक स्वप्न देखा। அப்ப நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். तब मैं 12वीं कक्षा में था। அதாவது 1990ல படிச்சிட்டு இருந்தேன். 1990
அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு சொப்பனம் கிடைத்தது. उस समय में एक स्वप्न उनको मिला நான் வந்து ஒரு ஃபிஷிங் நெட்டை தூக்கி நான் உலகத்து மேல போடுறேன். और मैं एक मछली के जाल को पूरे संसार के ऊपर फेंकता हूँ அப்பவுமே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. और तभी मैं समझ गया कि मेरे लिए एक सेवा है. இதே போல ऐसे ही எனக்கு கர்த்தர் எப்படி காமிக்கிறாரோ मुझे परमेश्वर जैसा दिखाता है உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ட கொடுத்துட்டு आपको एक प्रोजेक्ट देकर அந்த அபிஷேகத்தையும் கொடுத்துட்டு वो अभिषेक को भी देकर நீங்க கால் எடுத்து வச்சீங்கன்னா எல்லாம் ஓபன் ஆயிரும். आप पैर रखेंगे तो सब कुछ खुल जाएगा. முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். आगे क्या होने वाला है सब मालूम हो जाएगा. நீங்க தான் ஜெருபாபேல். आप ही जेरुब्बाबेल हो. ஜெருபாபேல்னா யாரு? जेरुब्बाबेल कौन है? இந்த உலகத்துல தூவப்பட்ட விதைகள். इस संसार में फैलाए गए बीज हैं. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெருபாபேலா இருக்கோம். आज हम हर कोई जेरुब्बाबेल हैं. ஆனா அந்த ஜெருபாபேல் கர்த்தர் சொல்றார், लेकिन ये जेरुब्बाबेल को परमेश्वर कहता है உன்னுடைய பலத்தினால அல்ல, ना तो बल से nor by power, और ना ही शक्ति से, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. ना तो बल से और ना शक्ति से. இந்த ரெண்டையும் நீங்க பாத்தீங்கன்னா इन दोनों को देखेंगे तो ரெண்டு ஒன்னு போல இருக்கும். दोनों एक जैसा ही होगा. மைட்டினா அர்த்தம் என்ன? बल मतलब क्या है? அதுவும் ஸ்ட்ரெngth தான். वो भी பல் सामर्थ्य है பவரும் ஸ்ட்ரெngth தான். और शक्ति भी सामर्थ्य है. ரெண்டுமே சேம் தான். दोनों सेम है. ஆனா ஹீப்ருல பாத்தீங்கன்னா लेकिन हिब्रू भाषा में देखेंगे तो இதனுடைய மீனிங்கே மாறிரும். इसका मतलब ही बदल जाता है. இந்த ரெண்டுக்கும் 7 மீனிங்ஸ் ஆர் தேர். और इन दोनों के लिए 7 अलग मतलब हैं. இந்த மைட்டிக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? ये जो बल है उसको इब्रानी भाषा में क्या कहते हैं? அத காயில் அப்படினு சொல்வாங்க. खाइल कहते हैं. இந்த காயில்ல மொத்தம் 3 எழுத்து வரும். खाइल में 3 अक्षर है. இந்த காயில்ங்கற வார்த்தைக்கு खाइल ये शब्द को முதல் அர்த்தம் என்ன அப்படினா पहला मतलब क्या है? physical strength ன்ற அர்த்தம். वो शारीरिक बल. நிறைய பேருடைய நம்பிக்கை எங்க இது மேல இருக்கும்? बहुत सारे लोगों का विश्वास किस पर होगा? physical strength மேல இருக்கும். शारीरिक बल पर होगा. நிறைய பெரியவர்களை பாருங்க, बुजुर्गों को भी देख, बड़े लोगों को भी देखिए. அவங்க வந்து பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்துல சாப்பிட மாட்டாங்க. वो बच्चों के कमाई को नहीं खाते हैं. நீ கொடுத்து நான் சாப்பிடுவா, तू देकर मैं खाना है क्या? எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நான் உழைப்பேன். और मेरे पास जब तक बल है तब तक मैं खाऊंगा. அவங்க நம்பிக்கை யார் மேல இருக்குது? उनका भरोसा किस पर है? தன்னுடைய பலத்து மேல இருக்குது. अपने बल के ऊपर है. நான் ஒரு பாஸ்டர் ஒரு பிரதர்ட்ட இப்படி தான் சொல்லியிருக்கேன். एक भाई के पास मैंने ऐसे ही कहा है. அவங்க எப்பவும் அவங்க பிள்ளைகளை குறித்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. वो हमेशा अपने बच्चों के प्रति बहुत दुख उठाते हैं. என் பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தா எனக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. मेरे बच्चे मेरे घर पे आएंगे तो मैं उनको मदद नहीं कर पाता हूँ. எனக்கு அந்த blessing வர மாட்டேங்குது. वो आशीष नहीं आ रही है. blessing அது இல்ல, आशीष वो नहीं है. பாருங்க, அப்பாவா இருக்கும்போது जब पिता हैं, ஒரு நல்ல யங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, वो जवान पिता के रूप में जब हैं, பையனுக்கு blessing யார் மூலமா கிடைக்குது? बच्चों को आशीष किसके द्वारा मिलता है? அப்பா மூலமா கிடைக்குது. पिता के द्वारा मिलता है. என்னலாம் கேக்குறோனோ அப்பா வாங்கி கொடுக்கிறாரு. जो मांगते हैं पिता लेकर देता ஆனா है. ஒரு நேரம் வருது, लेकिन ऐसा समय आता है, பையன் பெரிய பையன் ஆயிட்டான், बच्चा बड़ा हो गया, இவங்க வயசாயிட்டாங்க, और ये इनका उम्र हो गई है. இப்போ blessing எப்படி வரும்? अब आशीष कैसे आएगा? இப்போ அப்பா கொடுக்க கூடாது. अब पिता नहीं देना, அது blessing இல்ல, वो आशीष नहीं இப்போ है. பிள்ளைகள் அப்பாவுக்கு கொடுக்கணும். अब बच्चे पिता को देना है. பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்கணும். बच्चे पिता को देना है. இதுதான் ஒரு blessing. यही एक आशीष है. யாருக்கு blessing? किसके लिए आशीष है? பிள்ளைகளுக்கு blessing ஆயிருது. बच्चों के लिए आशीष हो जाता है. அவங்களுக்கு ஒரு பெரிய blessing கர்த்தர் கொடுக்கிறாரு. उनको परमेश्वर एक बड़ी आशीष को देता है. இன்னைக்கு நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, आज हम क्या सोचते हैं? கடைசி வரைக்கும் நான் தான் என் பிள்ளைக்கு கொடுக்கணும் நினைக்கிறோம். आखिर तक मैं ही मेरे बच्चों को देना है करके सोचता हूँ. அவங்களை கர்த்தர் எப்போ ஆசீர்வதிப்பாரு? उनको परमेश्वर कब आशीष देता है? உங்களுக்கு கர்த்தர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறார். आपको परमेश्वर ने एक प्रोजेक्ट दिया है. அந்த ப்ராஜெக்ட்ட கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க போயிட்டே இருக்கீங்க. उस प्रोजेक्ट को अगर आप कंसंट्रेट करके जाते रहेंगे, அது உடைக்கிறதுக்கு பல முயற்சிகள் வரும். और उसे तोड़ने के लिए बहुत सारे कोशिशें होंगी. ஆனா இப்போ உங்க பிள்ளைகள் என்ன செய்றாங்க? लेकिन अभी आपके बच्चे क्या कर रहे हैं? உங்களுடைய ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. आपके प्रोजेक्ट में इन्वेस्ट करने लगेंगे. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ऐसे इन्वेस्ट करते समय blessing யாருக்கு போகுது? ब्लेस आशीष किसको जाता है? அவங்களுக்கு போகுது. उनको जाता है. நான் பிள்ளைகள் அப்படி சொல்லும்போது मैं जब बच्चे करके कहता हूँ, அது பிள்ளைகளையும் குறிக்கும், वो बच्चों को भी दर्शाती है விசுவாசிகளையும் குறிக்கும், और विश्वासियों को भी दर्शाती உங்க है. கூட இருக்கிற நண்பர்களை குறிக்கும், आपके साथ जो आपके दोस्त हैं उनको भी दर्शाता है. உங்க கூட இருக்கிற எல்லாரையும் குறிக்கும். आपके साथ में जितने लोग हैं सबको दर्शाता நீங்க है. விசுவாசத்துல பெற்றெடுத்த பிள்ளைகள் இருப்பாங்க. आप विश्वास के अंदर जो बच्चों को अपने लिए पाया है वो भी रहेंगे.
चाहिए, அவங்க தான் ஒரிஜினல் பிள்ளை. वही असली बच्चे हैं। ஹalleluya. हालेलुया। நம்ம கர்ப்பத்திலிருந்து வருகிறது ஒரிஜினல் தான். हमारे गर्भ से आने वाले असली बच्चे हैं, ஆனா எல்லாத்தை விட மேலான காரியம் என்ன தெரியுமா? लेकिन सबसे बड़ा बात क्या है? உங்க மூலமா, आपके द्वारा, சுவிசேஷத்தின் மூலமாக सुसमाचार के நீங்க द्वारा பிள்ளைகளை பெற்றெடுக்கிறீங்களா? आप बच्चों को जो जन्म देते हो, அவங்க தான் ஒரிஜினல் பிள்ளைகள். वही असली बच्चे हैं, அவங்க தான் ஒரிஜினல் சைல்ட். वही असली बच्चे हैं। They are the sons and daughters in your ministry. वो आपके सेवकाई में बेटा और बेटी हैं। ஹalleluya. हालेलुया। அதான் பவுல் சொல்வாரு, इसलिए पौल कहता है, நான் என் சுவிசேஷத்துல பெற்றெடுத்த என்னுடைய மகன் தீமோத்தி, और मेरे सुसमाचार में जो पाया हुआ मेरा बेटा तिमोती है, என்னுடைய சுவிசேஷத்துல பெற்றெடுத்த என் மகன் தீத்து, और मेरे सुसमाचार का बेटा तीतू, இவங்க தான் ஒரிஜினல் பிள்ளைகள். यही असली बच्चे हैं, உங்களுடைய சுவிசேஷத்துல பெற்றெடுத்த பிள்ளைகள். आपके सुसमाचार में पाए हुए बच्चे। நீங்க சில உங்க செய்தியில வளர்றதுக்கு संदेश के अंदर बढ़ने के लिए நான் சில நேரம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். मैं कभी कभी अपना इन्वेस्टमेंट करता हूँ, நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். मैं इन्वेस्टमेंट அவங்க மேல நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேனோ उनके ऊपर मैं जितना अपना इन्वेस्टमेंट करता हूँ, அந்த பலனை நான் பார்க்கறேன் பாருங்க. उस फल को मैं देखता हूँ, அப்ப நான் குழந்தையை பெற்றெடுத்துட்டேன். तो मतलब ऐसा है कि मैंने उस बच्चे को जन्म लिया है। அவங்கள பெற்றெடுக்க வரைக்கும் கர்ப்ப வேதனை படுறேன். ओ उनको जब तक जन्म लेते हैं तब तक गर्भ वेदना के अंदर रहते हैं, அந்த கர்ப்ப வேதனை டெலிவரி ஆகும்போது, और उस गर्भ वेदना के अंदर जब वो डिलीवरी होता है, வா என் பிள்ளைய பெற்றெடுத்துட்டேன்பா, मेरे बच्चे को मैंने जन्म दिया है, ஒரு சந்தோஷம் இருக்கும். एक खुशी होती है। அதே சில நேரம் அபாஷனும் ஆயிருக்குது. और बहुत सारे समय में अबॉर्शन भी हो जाता है। நிறைய பேர் என் கூட வந்திருக்காங்க, बहुत सारे मेरे साथ आए हैं, அப்புறம் பாதியில போயிட்டாங்க, फिर आधे में चले जाते அது हैं, அபாஷன் ஆயிட்டு. वो अबॉर्शन हो जाता है। அப்ப நான் என்கிட்ட தான் பலவீனத்தை பாப்பேன். तो मेरे अंदर कोई कमजोरी है क्या, वो देखता हूं। என்னுடைய கர்ப்பம் பலவீனமா இருக்குது. मेरा गर्भ कमजोर है, சோ இந்த கர்ப்பத்தை பலப்படுத்தணும். और इस गर्भ को बल देना है। சோ உங்களுடைய ஒரிஜினல் பிள்ளைகள் யாரு? तो आपके असली बच्चे कौन हैं? நீங்க பெற்றெடுத்த சுவிசேஷத்துல பெற்றெடுத்தவங்க தான். सुसमाचार में पाए हुए बच्चे हैं। இன்னைக்கு சபையில இருக்கிற எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். आज कलीसिया में जितने हैं वो सब मेरे बच्चे हैं। உங்க சபையில இருக்கிறவங்க எல்லாம் உங்க பிள்ளைகள். आपके कलीसिया में जो हैं वो आपके बच्चे हैं। நீ உங்க மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அவங்க எல்லாம் உங்க பிள்ளைகள். आपके द्वारा जो उद्धार पाए हैं वो आपके बच्चे हैं। நீங்க முதல்ல அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணீங்க. पहले आप उनके ऊपर इन्वेस्ट किए, இப்போ அவங்க உங்க மினிஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. अब वो आपके मिनिस्ट्री में इन्वेस्ट करेंगे। அதுதான் அவங்களுக்கு blessing. यही उनके लिए आशीष है। हालेलुया, हालेलुया। அதுதான் அவங்களுக்கு blessing. यही उनके लिए आशीष So है। இந்த பைபிள் சொல்லுது, ये कलाम कहती है, நம்மளுடைய physical strength மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. हमारे शारीरिक बल पर हमें विश्वास नहीं रखना। ஜெருபாபேலுக்கு physical strength இருந்துச்சு, ज़रुब्बाबेल को शारीरिक बल थी, ஆனா கர்த்தர் சொன்னார், लेकिन परमेश्वर ने कहा, நான் கொடுக்கிற இந்த ப்ராஜெக்ட்ல मैं जो प्रोजेक्ट आपको देता हूँ, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ உன் physical strength மேல நம்பிக்கை வைக்காதே. वो प्रोजेक्ट पर तो फिजिकल अपने शारीरिक बल पर भरोसा मत कर। சிம்சோன் physical strength மேல தான் நம்பிக்கை வச்சிருந்தான். सिमसोन अपने शारीरिक बल पर भरोसा करता था। அவன் என்ன நினைச்சான்? उसने क्या सोचा, முந்தி மாதி பெலிஸ்தியர்களை அடிச்சிரலாம், पहले जैसे मैं फेलिस्तियों को मार गिराऊंगा, ஆனா முடியெல்லாம் சரைச்சாச்சு. लेकिन सर मुंडवा दिया, ஆவியானவர் அவனை விட்டு விலகி போயிட்டார். और आत्मा उससे अलग हो गई। இப்போ அவன் தன்னுடைய பலத்துல பண்ணணும்னு நினைக்கிறான், अब अपने बल से करना चाहता है, ஆனா அவனால முடியல. लेकिन वो कर नहीं पा रहा। அவனுடைய நம்பிக்கைக்கு நிறைய பேர் சிம்சோன் மீதே இருப்பாங்க. आज बहुत सारे सिमसोन की तरह ही होंगे। ஆவியானவர் இல்லன்னா आत्मा नहीं है तो ஒண்ணும் செய்ய முடியாது. कुछ नहीं कर सकते। பரிசுத்த ஆவி இல்லாட்டி पवित्र आत्मा नहीं है तो குடும்பத்தையே நடத்த முடியாது. परिवार को ही चला नहीं सकते। ஹalleluya, हालेलुया। இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை आज हमारा विश्वास பிசிக்கல் ஸ்ட்ரெngthல இருக்க கூடாது. शारीरिक बल में नहीं होना, நம்ம நம்பிக்கை ஹோலி ஸ்பிரிட் மேல இருக்கணும். हमारा भरोसा पवित्र आत्मा के ऊपर होना है, ரூஹ் காதோஷ் மேல இருக்கணும். रुआ खादोश के ऊपर। हालेलुया। हालेलुया।